அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது பின் முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே பயந்து கலக்கமடைந்து அழுகின்றார்கள். இதை பார்த்ததும் அவர்களை சூழால் இருக்கக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் கேட்டார்கள், லிம தஜ்ஸா, ஏன் நீங்கள் இந்தளவு கலக்கமடைந்து அழுகின்றீர்கள், பயப்படுகின்றீர்கள்? அதற்கு அவர்கள் கூறினார்கள், இன்னி அக்ஷா ஆயத்தம் மின் கிதாபில்லாஹி தஆலா, அல்லாஹுடைய வேதத்தில் ஒரு ஆயத்தை நினைத்துதான் நான் அழுகின்றேன், நான் பயப்படுகின்றேன். ஃபபதா லஹும் மினல்லாஹி மா லம் யகூனு யஹ்தஸிபூன். அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் எண்ணாத நினைக்காதவற்றை எல்லாம் கியாமத்துடைய நாளையில் அவர்களுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துவான். இந்த ஆயத்திற்கு வரைவிலக்கணம் கூறக்கூடிய இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அமிலு அஅமாலன் தவஹமு அன்னஹா ஹஸனாத்துன். உலகத்தில் சில மக்கள் சில அமல்களை செய்கிறார்கள், அவர்கள் எண்ணுகிறார்கள் இது நல்ல அமல் என்று, இது நல்ல விடயம், இதற்கு எனக்கு பெரிய சன்மானங்கள் கிடைக்கும் என்று எண்ணி செய்கின்றார்கள். கியாமத்துடைய நாளையிலே அந்த அமல்கள் பாவமான அமல் என்று அவருக்கு எதிராக அந்த அமல்கள் வெளிப்படும் என்று கூறுகின்றார்கள். மேலும் இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கூறும் பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், அமிலு அஅமாலஹும் அன்னஹும் யதவஹமூன அய்யதூப கப்லல் மௌத். உலகத்தில் சிலர்கள் சில தவறுகளை, சில அமல்களை, சில செயல்களை செய்கிறார்கள். அவர்கள் எண்ணுகிறார்கள் அவர்களுடைய மௌத்துக்கு முன்னால இந்த தவறுக்கு நான் தௌபா செய்து விடுவேன் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் ஃபஅத்ரகத்ஹுமுல் மௌத், அவர்களை மௌத்து அடைந்து கொள்கிறது. கியாமத்துடைய நாளையில் அந்த அமல்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக வெளிப்படும் என்று இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆயத்தை வைத்துதான் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்களாம், வயிலுன் லி அஹ்லி ரியா, வயிலுன் லி அஹ்லி ரியா. இவர்களெல்லாம் உலகத்தில் பிறர் புகழ வேண்டும், பிறருடைய பாராட்டை எதிர்பார்த்து அமல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு கேடுதான், அவர்களுக்கு கேடுதான், நரகம், வயல் என்ற நரகம்தான். இந்த செயலால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று எண்ணி இருப்பார்கள், இந்த செயலே எனக்கு என்னுடைய நரகத்துக்கு காரணமாக இருக்கும் என்று அவர்கள் எண்ணி இருக்க மாட்டார்கள். ஃபபதாலஹும் மினல்லாஹ், அல்லாஹுடைய புறத்தில் இருந்து அவர்கள் நரகவாதியாக ஆகுவதற்கு இந்த அமல் அவர்களுக்கு எதிராக வெளிப்படும். இன்னும் சில முஃபஸிரீன்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் கூறும் பொழுது கூறுகின்றார்கள், சில மக்கள் அமல்களை செய்கின்றார்கள், சில தவறுகளை செய்கின்றார்கள், ஆனால் அவர்கள் எண்ணுவது கிடையாது, இது பாவம் என்றே எண்ணி இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த செயல்கள் கியாமத்துடைய நாளையிலே ஃபபதா லஹும் மினல்லாஹி மா லம் யகூனு யஹ்தஸிபூன், அவர்கள் இது பாவம் என்று எண்ணிருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அவர்கள் செய்த செயல்கள் பெரும் பாவமாக அவர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி காட்டப்படும் என்று கூறுகின்றார்கள். இதே எண்ணத்தை தான் இந்த ஆயத்திலிருந்து விளங்கினார்கள் இமாம் முஹம்மது பின் முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், இன்னி அக்ஷா அய்யபுது அலி மினல்லாஹி மா லம் அகுன் அஹ்தஸிப். அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் நான் இது தவறு என்று நினைத்திருக்காத சில செயல்களை எனக்கு முன்னால் அல்லாஹ் வெளிப்படுத்தினால் நான் என்ன செய்வேன் என்று அதை நினைத்து நான் அழுகின்றேன் என்று கூறுகின்றார்கள். எனவே நாம் இப்பொழுது நம்முடைய அனைத்து தவறுகளையும் நினைத்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் கேட்போம், யா அல்லாஹ், நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து விதமான தவறுகளையும் மன்னிப்பாயாக, உம்முடைய ரஹ்மத்தை கொண்டு எங்களை சூழ்ந்து கொள்வாயாக. இந்த விடயம் ஹில்யத்துல் அவுலியா என்ற புத்தகத்தில் 3வது ஜுஸுவிலே 3581வது ரிவாயத்தாக இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.